கொஞ்சம் கூட கையிலையும் ஒட்டாமல் கடாயிலையும் ஒட்டாமல் சூப்பராக ஃபங்க்ஷனில் பண்ணுற மாதிரி அட்டகாசமான வெஜிடபிள் கிச்சடி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வெஜிடபிள் கிச்சடி செய்து ரொம்ப 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 சிம்பிளுங்க. இதை செஞ்சு கொடுத்தோன்னா அம்மா சூப்பராக இருக்குன்னு என்னை பாராட்டினாங்க. நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் பாராட்ட வாங்குறதுக்கு இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள். 2 ஸ்பூன் நெய் விடுங்க. 1/2 கிலோ ரவையை நான் அளந்துட்டேன். 2 டம்ளர் இருக்குங்க. அதை போட்டு அடுப்பு அணைச்சிருங்க. அந்த கடாயோட சூட்லேயே வருந்து வந்தால் அது போதுங்க. அதை எடுத்து ஒரு பக்கமாக வச்சிடலாம். மறுபடியும் கடாயை வச்சு 100 ml சமையல் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு 4 துண்டு போட்டுக்கலாம். ஒரு 6 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. 2 பெரிய கைப்பிடி அளவுக்கு நைஸாக வெட்டின வெங்காயத்தை ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா ஒரு வதக்கு வதக்கின உடனே 1 ஸ்பூன் இஞ்சி 1 ஸ்பூன் பூண்டு போட்டு ஒரு வதக்கிடுறோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனம் போகிற வரைக்கும் வதக்கினா போதுங்க. கலர் மாறணுங்கிற அவசியம் இல்லை. காய்கறி பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் பச்சை பட்டாணி இதில் ஆட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். 2 பெரிய தக்காளி போட்டு 15லேருந்து 20 கிராம் வரைக்கும் நம்ம கல் உப்பு ஆட் பண்ணுறோங்க. டாட்டா சால்ட்டாக தான் கொஞ்சம் குறைச்சி ஆட் பண்ணுங்கள். மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுங்க. தயிர் நல்லா ஒரு 50 ml வரைக்கும் ஆட் பண்ணலாங்க. ஒரு வதக்கிட்டு 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி, ஆக மொத்தம் 2 கப்பு ரவைக்கு 6 கப்பு தண்ணி வச்சுட்டு தண்ணி கொதிச்சதுமே வறுத்து வச்ச ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா இந்த பதத்துக்கு வந்துடும். அப்புறம் 1 ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா ஒரு பெரட்டி அதை அப்படியே மாற்றினீங்கன்னா கொஞ்சம் கூட கடாயிலையும் ஒட்டாதுங்க. அதே போல் தொட்டு பார்த்திங்கன்னா கையிலையும் ஒட்டாது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.